கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் வழியாய் இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நேர்த்தியாய் கடந்த 5 மாதங்களை நடத்தி இந்த புதிய மாதத்தை, இந்த 6ஆம் மாதத்தை காண செய்திருக்கிறார். கடந்து வந்த இந்த 5 மாதங்களிலும் அநேக துன்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், அநேக சோதனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், அநேக போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், அநேக நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்திருக்கலாம், உங்களை சிறுமைப்படுத்தியிருக்கலாம். உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் துன்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. உங்கள் சூழ்நிலைகள் மறைவானதல்ல. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் மறைவானதல்ல. உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துன்பங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துயரங்களை கர்த்தர் மாற்றுவார். இழந்த சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை, இழந்த மகிழ்ச்சியை கர்த்தர் இரட்டத்தனையாக உங்கள் வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். அவரை மாத்திரமே நம்பியிருங்கள். கர்த்தரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடாத தேவன். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் உள்ளங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறார். கர்த்தர் ஒருவரே உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை கண்டு, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளை, பாரங்களை, தவிப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்து அதை புரிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் சிறுமை நாட்களை, உங்கள் துன்பத்தின் நாட்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அதற்கு ஒரு முடிவை வைத்து உங்களை மகிழ்ச்சினாலும், சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும், ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்ப வல்லவர். இந்த மாதத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். இந்த நாளை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவாராக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் சமூகத்தில் காத்திருந்து மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், எங்கள் துன்பத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர். உமக்கு மறைவானவர்கள் அல்லப்பா. எங்கள் சூழ்நிலைகள் உமக்கு மறைவானது அல்ல ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் புரிந்தவர், எங்களை விடுவிக்க வல்லவர். எங்களை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் ஒருவரே எங்களை நிரப்ப வல்லவர். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளின் சூழ்நிலைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துவீராக. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எதிராக இருக்க எல்லா சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. ஆமென்.